நல்ல மாப்பிளையும் காட்டுங்க. மேட்டுப்பாளையம் நல்ல பசங்க இருக்காங்களா? எல்லாருமே நல்ல பசங்க. போச்சுடா, கரெக்ட். என்னடா பசங்க அப்போ நல்ல பசங்க இல்லையா? மேடம், உங்களோட அடுத்த ப்ராஜெக்ட் என்ன மேடம்? அடுத்தது வந்து அண்டர் 18 ஒன்று சைன் பண்ணியிருக்கேன். வடச்சென்னை 2 வருமா? வடச்சென்னை 2 வரும் தான் நினைக்கிறேன். தெரியல, நானும் வெயிட் பண்ணுறேன். ஸோ தெலுங்குல படங்கள் பண்ணிகிட்ருக்கேன், தமிழ்லேயும் வந்து 2 படம் சைன் பண்ணியிருக்கேன். ஸோ வரும். நல்ல படமாக பண்ணணும்ல. ரஜினி கமல் 2 பேரும் சேர்ந்து ஸ்க்ரீனில் வரப்போகிறதா ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. அது வந்து ஒரு ஜாக்பாட், அதாவது ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. பயங்கர ஒரு ட்ரீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பல வருஷத்தோட கனவா எனக்கு. உங்களுக்கு எப்போ கல்யாணம் மேடம்? எனக்கா? எப்போ பண்ணலாம்? நீங்க தான் முடிவு பண்ணணும். நல்ல முகூர்த்தம் சொல்லுங்க. அடுத்தது நல்ல மாப்பிளையும் காட்டுங்க. உங்க ஊர்ல எந்த ஊர் நீங்க? மேட்டுப்பாளையமா கோயம்புத்தூரா? மேட்டுப்பாளையம் நல்ல பசங்க இருக்காங்களா? எல்லாருமே நல்ல பசங்க. போச்சுடா, கரெக்ட். என்னடா பசங்க அப்போ நல்ல பசங்க இல்லையா? கரெக்ட் வந்துருச்சு. அப்படியா? ஓகே. அப்போ வந்து ஒரு நல்ல சகுனம்னு வச்சுக்கலாம் அப்படின்னு. அப்போ நகை மட்டும் வேணா கண்டிப்பா இங்க தான் வாங்க கல்யாணத்துக்கு. ஓகே மேடம், இப்போ அரசியல்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நடிகர்கள் வந்துகிட்டு இருக்காங்க நாளுக்கு நாள். அதை நீங்கள் நடிகரோட வரவேற்பு வந்து எப்படி பார்க்குறீங்க? அது அவங்கவுங்க இஷ்டம், அவங்கவுங்க இஷ்டம் தானே, நம்ம எதுவும் சொல்ல முடியாது. விஜய் சார் உங்களுக்கு பிரச்சாரத்துக்கு நீங்கள் போவீங்களா? பிரச்சாரம் நான் ஏன் போகணும்? நான் வந்து எனக்கு அது விஜய் சார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் அரசியல் வந்தாருன்னா சந்தோஷம், யார் வந்தாலும் சந்தோஷம். மக்களுக்கு நல்லது பண்ணால் மட்டும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுதான் ரொம்ப முக்கியம்.